ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மினாட்டோ கேமிங் ஒய்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்திருக்க டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அங்கே காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஃபீல் த எலக்ட்ரிக் சிட்டி அப்படின்னு ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது, நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள என்னென்னலாம் இருக்குங்க அதே மாதிரி பார்ப்போம். இந்த க்ளோவால் ஸ்கின் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. க்ளோவால் ஸ்கின் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவு ஓகே தான் என்ன கேட்டிங்கன்னா. இல்லாதவங்க எடுத்துக்கோங்க, நல்லா இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் அடிச்சு விட்டோம். ரீஃப்ரெஷ் அடிச்சு விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு படியாக ஒன்றுமே வரல. ஓகே, திருப்பியும் ரீஃப்ரெஷ் அடிச்சு விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஓ அமௌண்ட் வந்திருக்கு. இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்க போகுது. இன்றைக்கி டிஓ அமௌண்ட் தான் எடுத்தாங்கன்னு 9 டைமண்ட் இல்லை 99 டைமண்ட் விடணும். ஃப்ரீ ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் பார்த்தா 80% தான் நிற்க போகுது. கரெக்டாக 80% தான் நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஓ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம். வேறு ஒன்றும் சொல்கிறபடி இல்லை. பண்டில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் காணாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, டிஓ அமௌண்ட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு போன ரம்ஜானுக்கு விட்ட டிஓ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா விட்ருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட் தான். டிஓ அமௌண்ட்டே இல்லைங்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க, நல்ல சூப்பரான ஒரு அமௌண்ட்டு. நம்ம இந்த அமௌண்ட்டை எடுப்போம். அதெல்லாம் 2 பேர் சேர்ந்து போட்டு ஒட்டை டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, அருமையாட்டு இருக்குது இந்த ஒரு அமௌண்ட். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஓ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஓ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். வெறும் 119 டைமண்டே பார்த்தீங்கன்னா கொடுத்து எடுத்தாச்சு. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃப்ரீ ஸ்பின் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 99 டைமண்டு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சுங்க. 99 டைமண்டே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த 99 டைமண்டை வச்சு என்ன எடுக்கலாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பண்டில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பண்டிலாக இல்லைனா ரீஃப்ரெஷ் அடிச்சுட்டு பார்ப்போம். சம்சா சாப்பிட்ற அமௌண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இந்த பண்டில் அந்தளவுக்குலாம் ஒன்றும் சேரல, பார்ப்போம் எடுக்கணும் வேண்டாமாங்கிறத யோசிப்போம். டைமண்டும் இல்லை என்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி கிளைம் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதனால் ஒரு அவசரம் இல்லை. என்னெல்லாம் உள்ளே இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ரீஃப்ரெஷ் அடிக்கணுமா வேண்டாமாங்கிறதையும் அடிச்சு விட்டாலும் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சம்சா சாப்பிட்ற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஒரு அமௌண்ட்டு. வேறு ஒன்றுமே இல்லைங்க உருப்படியாக. அதனால தான் சொல்கிறேன், என்ன எடுக்கிறதுனே தெரியலை. யார் யாருக்கு எவ்வளோ பிரச்சனை லக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது போன வருஷம் ரம்ஜானுக்குட்ட ஒரு பண்டில். இதுதான் நம்ம சொன்ன அந்த அமௌண்ட்டு, சம்சா சாப்பிட்ற அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கானு எடுக்கணும் வேண்டாம்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு அமௌண்ட் எடுத்தாச்சு. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏதாவது பண்டில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த க்ளோவால் ஸ்கின் அந்தளவுக்கு ஒர்த்தாகவே இல்லை, அதனால் இதெல்லாம் எடுக்க வேண்டாம். சரி, பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் அடிச்சு வேணால் விடுவோம். அடுத்து என்னத்தை வருதுன்னு பார்ப்போம். ரீஃப்ரெஷில் பார்த்தா தெரிய போகுது அடுத்து என்ன வருதுன்னு. சம்சா சாப்பிட்ட அமௌண்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த வீட்டில். ஏன்னா சாய்ஸ் பண்ணிக்கலாம், அதுவா இல்லை இதுவா அப்படிங்கிறது. அந்த பட்சத்தில் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்ததுன்னா ஆனால் இதே எடுப்போமான்னு பார்த்தா எதுவும் அந்தளவுக்கு தேராதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா நல்லாவே இல்லை. நீங்கள் யாராவது இதை எடுத்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் நல்லாவே இருக்கா நல்லா இல்லையாங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எடுத்திங்கன்னா சொல்லுங்கள். நல்லாவே இல்லை இது. சொல்லப்போனால் யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அடுத்த நல்ல ஈவெண்ட்டு நாளைக்கு வருது, ஜோக்கர் பண்டில் ஈவெண்ட். அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் நம்ம போடுவோம். ஏன்னா டைமண்ட் கிளைம் பண்ணி மெதுவாக ஸ்பின் பண்ணலாம். டக்குன்னு ஸ்பின் பண்ணால் எப்படியும் கொடுக்க மாட்டான். முதல் நாளே ஸ்பின் பண்ணி ஒன்றும் கொடுத்தது கிடையாது, 1-2 இருக்குது. அதில் ஒரு ஆள் நம்ம தான். அதனால் யாரும் ஸ்பின் பண்ண வேண்டாம். முதல் நாள் 2 நாள் பார்ப்போம். டைமண்டை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மெதுவாக ஸ்பின் பண்ணலாம். ஓகேவா, ரீஃப்ரெஷ் அடிச்சு விட்ருவோம். வேறு வழி இல்லை, ரீஃப்ரெஷ் தான் அடிச்சு விட போகிறேன். எடுத்த ரீஃப்ரெஷ் தான் அடிக்கணுங்க, வேறு வழியே இல்லை. ரீஃப்ரெஷ் பண்ணி விட்ருவோமா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தமிழ் பிளேயராக இருந்தால் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மந்த்லி கிளைம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண வேண்டாம், எதாவது வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலே வாங்கிட்டேன். 99 டைமண்ட் கொடுத்து. சம்சா அமௌண்ட்டும் அதில் இருக்குது.
அதனால் வேண்டாம் வந்து பண்டில் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸார் சேசர் பண்டில் அப்படிங்கிற இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 99 டைமண்டுக்கு ஒருத்து தான். ஓகே தான், நான் பார்த்தேன் தலையெல்லாம் ஓரளவு நல்லா இருந்ததுனால இந்த ஒரு பண்டில் எடுத்தேன். யார் யார் இந்த பண்டில் எடுத்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். 100 டேஸில் பார்த்திங்கன்னா இல்லை 1 மந்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான பிளானை பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் நடக்கனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்திங்கன்னா 9 டைமண்டில் வராமல் 55% வந்துட்டு இதில் என்னத்தையும் வாங்கணுமா வேண்டாமாங்கிறதையும் பார்ப்போம். நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பார்த்தீங்கன்னா வவுச்சரை வாங்கி தெரியாமல் ஸ்பின் பண்ணி விட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணல, வேண்டான்னு விட்டுட்டேன். நான் எப்படி ஒன்றும் கொடுக்க மாட்டேன், அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹவர் ஃப்ரீ ஸ்பின் இதில் பார்த்தீங்கன்னா 50-70% வந்துருக்கு. ஓகே தான், இதில் ஒன்றுமே வாங்க போகிறது இல்லை உருப்படியாக. ஏன்னா ரீஃப்ரெஷ் மட்டும் அடிச்சு விட்டு சும்மா இருப்பேன். வேறு என்ன பண்ண, சும்மா இருந்துட வேண்டியதான். டைமண்டை போட்டு ஏற்கனவே பயனில் தான் இருக்குது. இந்த பேஜில் கிட்டத்தட்ட 3 நேரம் வாங்கியாச்சுங்கிறதுனால மீதி ஒன்றும் நல்லா இல்லை. அமௌண்ட்டுக்கும் 179 டைமண்டுக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதனால் அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாட்டா.